உண்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூயகாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மேலும் ஒரு புதிய நாளில் ஆண்டவர் எங்களை தனது ஆசீர்வாதத்தினாலே வழிநடத்தி இருக்கின்றார். ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்தவர்களாக, அனுபவித்தவர்களாக, அவருக்கு நன்றி பலி சாற்றுவதற்காக நாங்கள் இறை மக்களாக ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கவும், எங்களுடைய குடும்பங்களையும் எங்களது நாட்டினையும் ஆண்டவர் தனது பராமரிப்பின் மூலம் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடும் பல்வேறு விதமான வேண்டுதல்களோடும் இன்றைய நாள் திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்தவர்களாக மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே தொடர்ச்சியாகவும் எங்களை வழிநடத்தவும் எங்களை பாதுகாக்க வேண்டியும் இன்றைய நாள் திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேமிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இனப்பெருத்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்ற பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்ட புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டாலும் சற்று தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை.
எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430 ஆண்டு முடிவு பெற்று அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் கிறிஸ்துவின் வழியாக உலகிற்கு நம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாளலை முறியார். புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பினை அனுபவிப்பதற்காக, ஆண்டவருடைய இரக்கத்தினை அனுபவிப்பதற்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினை பெறுவதற்காக எங்களை இன்றைய நாளிலே இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அழைத்திருக்கின்றார். இன்றைய நாள் வாசகங்கள் எங்களை அழைத்து நிற்கின்றது செவிமடுப்பதற்கும் சிந்திப்பதற்கும் எங்களோடு ஆண்டவர் எப்படியாக பயணிக்கின்றார் என்பதை பற்றி. இன்றைய முதலாவது வாசகத்தினை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, இஸ்ராயேல் மக்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்கே எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எப்படியான பல்வேறு விதமான கொடுமைகளை அனுபவித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரம் இல்லை. அடுத்தது அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடைபெறப் போகின்றது என்று ஒரு தெரியாத ஒரு அங்கலாய்ப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்கின்றோம், கடவுள் அவர்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து செல்லுகின்றார். இப்படியாக பல்வேறு விதமான துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கின்றது. அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கின்றது. தங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்தது என்ன நடைபெறப் போகின்றது என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கின்றது. வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் வாசகத்திலே கூறப்படுகின்றது, அன்றைய இரவு முழுவதும் ஆண்டவர் விழித்திருந்து அவர்களை பாதுகாத்தார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் எங்களை மிகவும் அன்பு செய்கின்றார். எங்கள் மீது கொண்டிருந்த மிகுதியான பற்றுதலினால் அவர்களை அழைத்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு அங்கே அவர்களுக்கு கிடைக்கின்றதை நாங்கள் சிந்திக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கின்றோம், பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். இன்றைய நாட்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது, நாளைய தினம் எனது வீட்டிற்கு, எனது குடும்பத்திற்கு என்ன நடைபெறுமே என்று தெரியாத ஒரு அங்கலாய்ப்பான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள், இப்படியான கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், இப்படியான துன்பகரமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள், எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகின்ற செய்தி, இந்த துன்பங்கள் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட போவதில்லை. எங்களுடைய கஷ்டங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பயணிக்கப் போவதில்லை. மாறாக இதற்கு ஒரு முடிவு கிடைக்க இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் கிடைக்க இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய முதலாவது வாசகன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான செய்தியினை சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, பரிசேயர் ஆண்டவர் மீது, இயேசு கிறிஸ்துவின் மீது ஏதாவது பிழை கண்டுபிடிக்கலாமா என்று யோசிக்கின்றார்கள்.
எப்படியாவது இயேசுவை ஒரு பிள்ளையானவர் என்று அவர்கள் பிடிப்பதற்காக சூழ்ச்சி செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே, நாங்கள் வாழுகின்ற இடத்திலே யாராவது ஒருவர் நல்ல காரியம் செய்கின்ற பொழுது அதை யாருமே விரும்புவதில்லை. எப்படியாவது அந்த நல்ல காரியத்தை செய்கின்றவருக்கு ஒரு கூடாத பெயரினை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது மனித இயல்பாக இருக்கின்றது. இந்த பரிசேயர்களும் இயேசுவிற்கு ஒரு கூடாத பெயரினை ஏற்படுத்த வேண்டும், இயேசு ஒரு பிழை செய்கின்றவர் என்பதை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார்கள். ஆனால் இயேசு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு தாழ்மையானவராக இருக்கின்றார். எசாயா இறைவாக்கினர் கூறுகின்றார், ஒரு தாழ்மையானவராக, அரசனாக இல்லாமல் அரசனாக இல்லாத மாறாக ஒரு ஏழ்மையின் வடிவமாக, இரக்கத்தின் வடிவமாக, தன்னைத்தானே தியாகம் செய்கின்ற ஒரு தியாகத்தின் சிகரமாக இயேசு திகழ்வதை எங்கள் இன்றைய நாளிலே எங்களை சிந்திப்பதற்கு அழைத்து நிற்கின்றார். எனவே இன்றைய நாள் எங்களை வாழ அழைத்து நிற்கின்றது. எங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த கஷ்டங்கள் தொடரப்போவதில்லை, மாறாக ஒரு நாள் அது முடிவடைய போகின்றது. மேலும் ஆண்டவர் எப்படியாக தனது மகனாகிய இயேசுவை ஒரு தாழ்மையானவராக காட்டுகின்றாரோ, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மையுடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வரம் வேண்டி தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரும் ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்ற
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே. மாதாவை பட்சமீரையும் மாதாவை துஷ்ட பேயை வென்றவரை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரக்கடத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.